جمعية الدعوة والإرشاد وتوعية الجاليات بحفر الباطن أمة. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய கிருபையினால் தற்பொழுது நாம் ஒரு சங்கை மிகுந்த ஒரு மாதத்திலே இருக்கிறோம். அதுதான் அல்லாஹுடைய மாதமாகிய முஹர்ரமுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த முஹர்ரமுடைய மாதம் என்பது அல்லாஹு தஆலா சிறப்பித்து கூறக்கூடிய 4 மாதங்களில் ஒரு மாதமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா சூரத்து தௌபாவிலே குறிப்பிடுகின்ற போது, இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலக ஸமாவாதி வல் அர்த மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். வானங்களையும் பூமியையும் படைத்த நாள் முதல் அல்லாஹுவின் பதிவேட்டில் உள்ளபடி மாதங்களின் எண்ணிக்கை அல்லாஹுவிடம் 12 ஆகும். அவற்றில் 4 மாதங்கள் புனிதமானவை என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, 12 மாதங்களிலே 4 மாதங்கள் புனிதமானவை என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார். அதே போன்று எமது தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குறிப்பிடுகிறார்கள். அஸ்ஸனது 12 ஷஹ்ரன் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு வருடத்திலே 12 மாதங்கள் இருக்கின்றன. அந்த 12 மாதங்களிலே 4 மாதங்கள் சிறப்பானது, கண்ணியமானது என்பதனை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு கூறுகிறார்கள், ஸலாஸத்து முத்தவாலியாத். எனவே 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடியது, அதுதான் துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா வல் முஹர்ரம். எனவே 4வது மாதமாக ரஜபுடைய மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எனவே அல்லாஹு தஆலா இந்த மாதங்களை, அதாவது இந்த 4 மாதங்களையும் சிறப்பித்து குறிப்பிடுகிறார். நபிகளாரும் சிறப்பித்து குறிப்பிடுகிறார்கள். எனவே அதிலே ஒரு மாதமாகத்தான் இந்த முஹர்ரமுடைய மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே நோக்கப்படுகின்ற நோன்பு மிகவும் சிறப்பானதாக இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது இந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அஃதலு ஸியாமி பஅத ரமலான ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ஃபரலான அந்த நோன்பு இருக்கிறது அல்லவா, இந்த ஃபரலான நோன்புக்கு அடுத்தபடியாக ஒரு சிறந்த நோன்பு இருக்குமாக இருந்தால் அல்லாஹுடைய மாதமாகிய அந்த முஹர்ரமுடைய மாதத்திலே நோக்கப்படுகின்ற நோன்பு சிறந்தது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இன்னும் கூறினார்கள், வ அஃதலு ஸலாத்தி பஅதல் ஃபரீதத்தி ஸலாத்துல் லைல். ஃபரலான 5 கால தொழுகைகளுக்கு அடுத்தபடியாக ஒரு சிறந்த தொழுகை இருக்குமாக இருந்தால் அதுதான் ஸலாத்துல் லைல். இரவு நேரங்களிலே தொழப்படுகின்ற அந்த இரவு நேர தொழுகை சிறந்தது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த செய்தி முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, சகோதர சகோதரிகளே, எனவே இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே நோக்கப்படுகின்ற நோன்பு ஒரு சிறந்த நோன்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் ஆஷுராவுடைய தினத்திலே நோக்கக்கூடிய நோன்பு. கண்ணியமான சகோதரர்களே, முஹர்ரமுடைய மாதத்திலே வரக்கூடிய அந்த 10வது தினத்திலே பிடிக்கப்படுகின்ற நோக்கப்படுகின்ற நோன்பு மிகவும் சிறந்த நோன்பாக இருக்கிறது. இந்த நோன்பு எதற்காக பிடிக்கப்படுகிறது, எந்த நோக்கத்திற்காக இந்த நோன்பு நோக்கப்படுகிறது என்று கேட்டால் அதிகமானவர்களுக்கு இது தெரியாது. அதிகமான சகோதரர்களுக்கு இதனுடைய விவரம் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, எனவே ஒவ்வொரு முஸ்லீமும் இதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆஷுராவுடைய நோன்பு எதற்காக நோக்கப்படுகிறது? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருகிறார்கள். இந்த செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள். அங்கு வந்து பார்க்குகின்ற போது யூதர்கள் எல்லாம் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர்களிடத்திலே கேட்கிறார்கள், நீங்கள் எதற்காக நோன்பு நோற்றிருக்கிறீர்கள்?
நோன்பு நோற்றதற்குரிய காரணம் என்ன என்று அந்த யூதர்களிடத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். இந்த நேரத்திலே அந்த யூதர்கள் நபிகளாரிடத்திலே கூறுகிறார்கள், ஹாதா யௌமுன் அதீம், இந்த நாள் இருக்கிறதே ஒரு மகத்தான ஒரு நாள் என்று குறிப்பிடுகிறார்கள். அதற்கு பிறகு சொல்லுகிறார்கள், வஹுவ யௌமுன் நஜ்ஜல்லாஹு ஃபீஹி மூஸா வ அக்ரக ஆல ஃபிர்அவுன். நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா ஃபிர்அவுனுடைய கூட்டத்தாரிடமிருந்து பாதுகாத்தான். ஃபிர்அவுனுடைய கூட்டத்தாரிடமிருந்து மூஸா அவர்களை அல்லாஹு தஆலா காப்பாற்றினான். அதே போன்று ஃபிர்அவுனுடைய கூட்டத்தினர்களும் நீரிலே மூழ்கடிக்கப்பட்டார்கள். எனவே நபி மூஸா அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக நோன்பு நோற்றார்கள். ஃபஸாம மூஸா ஷுக்ரன் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக மூஸா அவர்கள் நோன்பு நோற்றார்கள். யூதர்கள் கூறுகிறார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அன அவுலா பி மூஸா மின்ஹும், நான் அவர்களை விட மூசாவுக்கு நெருக்கமானவன் என்று கூறிவிட்டு ஃபஸாமஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோக்கிறார்கள். வ அமர பிஸியாமிஹி, சஹாபாக்களையும் நோன்பு நோக்கும்படி கட்டளையிடுகிறார்கள், ஏவுகிறார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த ஆஷுராவுடைய தினத்திலே பிடிக்கப்படுகின்ற நோன்பினுடைய நோக்கம் என்ன என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. நோக்கம் என்ன? மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா அந்த ஃபிர்அவுனுடைய கூட்டத்தாரிடமிருந்து பாதுகாத்தான். அதற்கு நன்றி செலுத்தும் முகமாக மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஆஷுராவுடைய தினத்திலே நோன்பு நோற்றார்கள். அதனால அந்த யூதர்களும் நோன்பு பிடித்தார்கள். எனவே இதனை அறிந்த ரசூலுல்லாஹ் மூசாவுக்கு நாதான் மிகவும் நெருக்கமானவன் என்று நபியவர்களும் நோன்பு நோற்று சஹாபாக்களையும் நோன்பு நோக்கும்படி கட்டளையிடுகிறார்கள். அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த நோன்பை பிடிக்கின்ற விடயத்திலே நாங்கள் ஒவ்வொருவர்களும் கவனம் செலுத்த வேண்டும். இந்த ஆஷுராவுடைய நோன்பை நோட்பதன் மூலமாக அல்லாஹு தஆலா எங்களுடைய சென்ற ஒரு வருடத்தினுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதாவது சியாமு யௌமி ஆஷுரா அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனத அல்லதி கப்லஹு. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முஹர்ரம் 10வது நாளிலே ஆஷுரா நோன்பு நோட்பதை அதற்கு முந்திய ஓராண்டின் பாவத்திற்கு பரிகாரமாக அல்லாஹ் ஆக்குவான் என நான் எதிர்பார்க்கிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, எனவே அல்லாஹு தஆலா மிகவும் இரக்கமுள்ளவன். எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். எங்களுக்கு சந்தர்ப்பங்களை அல்லாஹ் வழங்கி கொண்டிருக்கிறான். எனவே இந்த சந்தர்ப்பங்களை நல்ல முறையிலே பயன்படுத்தி நாம் எங்களுடைய பாவக்கரைகளை அகற்றிவிட வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆஷுரா நோன்பை பற்றி கேட்கப்படுகிறது. வஸுஇல அன் ஸௌமி யௌமி ஆஷுரா, ஆஷுராவுடைய நோன்பை பற்றி நபிகளாரிடத்திலே கேட்கப்படுகிறது. அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யுகஃபிரு ஸனதல் மாதியா, அது கடந்த ஆண்டின் பாவத்திற்கு பரிகாரமாகும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவர்களும் இந்த ஆஷுராவுடைய தினத்திலே நோன்பை நோற்றுக்கொள்ள வேண்டும். இதனை நோட்பதன் மூலமாக அல்லாஹு தஆலா எங்களுடைய ஒரு வருடத்துடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். எனவே நாம் இந்த நோன்புடைய விடயத்திலே ஒவ்வொருவர்களும் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே நபிகளார் இந்த ஆஷுராவுடைய நோன்பை பற்றி அங்கே குறிப்பிடுகின்ற போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரே, யூதர்களும் ஆஷுராவுடைய தினத்தன்று தானே நோன்பு நோட்கிறார்கள் என்று கூறுகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், பிறை 9 பிறை 10 நோன்பு பிடிக்க மாற்றம் செய்ய சஹாபாக்களிடத்திலே கூறுகிறார்கள். இன்னும் ஒரு அறிவிப்பிலே வருகிறது, அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் நான் பிறை 9 பிறை 10 நோன்பு நோட்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே அடுத்த வருடம் வருவதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் மறைந்து விடுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, எனவே இந்த ஆஷுராவுடைய சிறப்பை நாம் ஒவ்வொருவர்களும் விளங்கி அந்த நோன்பை நாங்கள் நோற்று அல்லாஹுடைய அன்பை
அல்லாஹுடைய பொருத்தத்தை நாங்கள் ஒவ்வொருவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா கேட்ட விடயங்களை மௌத்து வரைக்கும் இஹ்லாஸோடு அமல் செய்வதற்கு அல்லாஹு தஆலா நம் ஒவ்வொருவர்களுக்கும் அருள் செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.